கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஆபக்கூக் 3:18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நான் களி கூறுவேன் என் தேவனுக்குள்ளாக. இல்லையா? இந்த காலை வேளையிலே தேவன் பேசுகிற வார்த்தை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், எந்த சூழ்நிலையிலும் நீ ஆண்டரை விட்டு விலகி போகாத. ஏன் என்ன செய்யணும்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதலீடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். கர்த்தருக்குள்ள களி கூறு, அதாவது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதவசனம் சொல்கிறேன். எனவே இன்றைய தினம் சந்தோஷத்தின் நாள், சமாதானத்தின் நாள். நீங்கள் தேவன் கரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாள். எப்படின்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின்படி நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், சந்தோஷப்படுவேன். கர்த்தர் எனக்கு செய்த நன்மையில நினச்சி நான் சந்தோஷமாக இருப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை நினச்சி நான் மகிழ்ந்து களி கூறுவேன். எந்த ஒரு காரங்களும் என்னை விட்டு அகன்று போனாலும், என்ன ஒரு பிரச்சனை எனக்கு நேரிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும், எனக்கு என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி விசுவாசமான ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லணும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், நான் என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என்னை தேவன் அற்புதமாய் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். நிச்சயமாக இது ஒரு அற்புதத்தின் நாளாக உங்களை மாற்றி தருவார். நீங்கள் களி கூறுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. சீயோன் குமாரத்தியே, குமாரரே, நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த தினத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.